ஐ வுட் பிளே கிரிக்கெட், ஐ யூஸ் டு பிளே பேஸ்கெட்பால். இந்த 2 சென்டென்சஸ்ல உங்க பாஸ்ட்ல இருக்க ஒரு ஹேபிட் பத்தி பேசுறதுக்கு எந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவீங்க? ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். அதுலயும் யூஸ் டு பாத்தீங்கன்னா பாஸ்ட்ல நமக்கு ஒரு ஹேபிட் இருந்திருக்கும், ஆனா இப்போ அந்த ஹேபிட் இருக்காது, அப்போ யூஸ் பண்ணலாம். இப்போ சென்னையில நான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு யூஸ் டு யூஸ் பண்ணுவீங்களா இல்ல வுட் யூஸ் பண்ணுவீங்களா? இங்க யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். ஐ யூஸ் டு லிவ் இன் சென்னை. நம்ம ஸ்டேட்டை பத்தி பேசும்போது, அதாவது நம்ம நிலை, நான் இங்க இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னு பேசும்போது நம்ம யூஸ் டு யூஸ் பண்ணுவோம். ஸோ வுட் வந்து நம்ம பாஸ்ட்ல இருக்க ஹேபிட் பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் யூஸ் டு வந்து நம்ம பாஸ்ட்ல ஒரு ஹேபிட் இருந்திருக்கும், ஆனா இப்போ அந்த ஹேபிட் நமக்கு இருக்காது. அண்ட் நம்ம நிலையை பத்தி பேசுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஈஸியா இங்கிலீஷ் கத்துக்க ஆங்கிலோஃபோன் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் உங்களோட ஒரு பாஸ்ட் ஹேபிட்டை யூஸ் டு அண்ட் வுட் யூஸ் பண்ணி காமெண்ட்ல சொல்லுங்க. Anglophone. Your phone is your English teacher.